ஆக்சுவலாக கேகேஆர் ஃபேன் ப்ரோ. நான் டிசப்பாயிண்டடாக தான் இருக்கேன் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு சிஎஸ்கே ஃபேன்ஸு கொஞ்சம் லைட்டாக வெறுப்பேற்றுறாங்க, அசிங்கமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஆமாம், நான் ஆக்சுவலாக கொல்கத்தா ஃபேன் மட்டும் கிடையாது, ஆர்சிபி ஃபேன் வேறு. ஈசாலா கப் நம்தேன்னு வேறு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா ஆர்சிபி 6 மேட்ச் தோத்தோன்னு கொஞ்சம் அப்படியே கேகேஆர் மாறிட்டேன். இல்லை, முடியறதுக்குள்ளே சிஎஸ்கே மாறிடுவேன்னு நினைக்கிறேன் நான். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம டோனி பேட்டிங் பார்க்கறதாக வரும். அப்படின்னு கொஞ்சம் ஹை ஸ்கோராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது இனிஷியலாக விக்கெட் வந்துச்சு, அப்படி ரஸ்லாம் செம்மையாக அடிப்பாருன்னு பார்த்தா 50 அடிச்சாரு. அவ்வளோ பால் சரியாக கன்சியூம் பண்ணிட்டாரு. சரி, செகண்ட் ஹாஃபில் அட்லீஸ்ட் கேஜ் பதிலாக டோனி வருவாருன்னு பார்த்தா அப்பயும் டோனி வரல. ஏதோ ஜெயிச்சாச்சு, அது வரைக்கும் போக வேண்டியதான். மேட்ச் நல்லா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஜாதவ் இறந்துருக்கு பதிலாக டோனி வந்திருக்கலாம். Match was super. Match was like very awesome. Just loved it. You think that Russell will score today? But he played until 11. Yeah, he played very well. He was just maintaining. But obviously Chennai Super Kings is awesome. Only Thala Dhoni. மேட்ச் ஓகே தான். எல்லா மேட்சுமே சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஓவருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சிம்பிளாக இருக்க மேட்சை கூட அப்படியே இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. கடைசி வரைக்கும் 200+ வருமா வராதானே தெரில. பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாலும் ரொம்ப அந்தளவுக்கு ஆடுறது கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு டோனி வராது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எஃபர்ட்லெஸ்லாம் இல்லை ப்ரோ. நம்ம சிஎஸ்கே அன்றைக்கி கூட பெங்களூர் கூட பார்த்தீங்கன்னா 70 ரன் தான் டார்கெட். இருந்தாலும் 18th ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க மேட்ச். இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப ஸ்லோவாக போகிறனால உட்காந்துருவாங்களா, என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகுது, வாடா எழுந்து போகலான்ற மாதிரி எல்லாருமே என் கூட வந்தவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மேட்ச் பயங்கரமாக போச்சுன்னா சூப்பராக இருக்கும். அன்றைக்கி ஜானி பிராஷோ, டேவிட் வார்னர் பயங்கரமாக இருந்தாங்க சன்ரைசர்ஸுக்கு. அந்த மாதிரி ஒரு மேட்ச் வேணும். ரெய்னா வேறு இன்னும் ஃபார்முக்கே வரல, ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. ஓப்பனிங் வேறு இன்னும் 50+ ஸ்டாண்ட் வேறு கொடுக்கல. அதுவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மிக ட்ராபேக்காக இருக்குது. அவ்வளோதான். செஞ்சுட்டாங்க. ஆனால் கேகேஆர் இன்னும் செகண்டில் தான் இருக்காங்க. முதல்ல ஃபர்ஸ்ட்டில் இருந்தாங்க, இப்போ செகண்டில் இருக்காங்க. பட் நோ ப்ராப்ளம். நிறையா மேட்ச் இருக்கும், இப்போ விளாட்லாம். கண்டிப்பாக தோனி இருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே இல்லைல்ல, சிஎஸ்கே கண்டிப்பாக ஃபைனல்ஸில் வரும். ஆனால் கேகேஆரும் வரும். எம்ஐலாம் 5th இருக்கு. நான் இப்போ வரும். கேகேஆர் வரும், கண்டிப்பாக வரும். ரசல் அடிப்பான். சூப்பராக இருந்தது சார், சூப்பராக இருந்தது மேட்ச். சிஎஸ்கே எம்எஸ் தோனி தலை ஆடினா சூப்பராக இருந்தது முன்னாடி.